ராஜஸ்தான் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 10,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். ராஜஸ்தானின் கோட்டா, பாலி, ஜலோர் மற்றும் தோல்பூர் மாவட்டங்களில் கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. பாலி மாவட்டத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டிராக்டரில் சென்று ஆய்வு செய்தனர். ஜலோர் மற்றும் ஜோத்பூர் இடையே தண்டவாளங்கள் நீரில் மூழ்கியதால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சபர்மதி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோட்டாவில் சம்பல் ஆற்றில் இருந்து அதிக நீர் திறக்கப்பட்டதால் தாழ்வான பகுதிகள் மூழ்கியுள்ளன. சாலைகளில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் 10,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜோத்பூரில் மின்சாரம் தாக்கி 2 பேரும், ரன்பூரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கல்லூரி மாணவியும் உயிரிழந்திருக்கிறார்கள். மீன்பிடிக்கச் சென்ற 7 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டார். ரன்பூர் பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். பாலி, கோட்டா, ஜோத்பூர், சித்தோர்கர், நாகூர் மற்றும் அஜ்மீர் ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக 10,000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நியூயார்க்கில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்த காட்சிகள்தான் இவை. ரயில் நிலையத்திற்குள் புகுந்த வெள்ளம் ரயிலுக்குள்ளும் புகுந்ததால் இருக்கைகளின் மேல் ஒன்றைக் கொண்டு மக்கள் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டது. திங்கட்கிழமை இரவு வடகிழக்கு அமெரிக்கா முழுவதும் பெய்த கனமழையால் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் கனமழையால் பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதன் காரணமாக அன்றாட போக்குவரத்து கடும் பாதிப்புக்குள்ளானதால் அங்கு அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டது. மேலும் ஸ்காட்ச் பிளைன்ஸ் போன்ற நகரங்களில் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கியிருப்பது, மன்ஹாட்டனில் உள்ள சுரங்கப்பாதைகளுக்குள் வெள்ளம் புகுந்தது உள்ளிட்ட வீடியோக்கள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு நியூயார்க், வடகிழக்கு நியூ ஜெர்சி மற்றும் பென்சில்வேனியாவின் பல பகுதிகளில் குடியிருப்பாளர்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிளைன்ஃபீல்ட் நகரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் போது தம்பதியினர் சென்ற கார் அடித்து செல்லப்பட்டு அவர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டொனால்டு டிரம்ப் புதின் இடையேயான தீவிர முறிவுக்கு பின்னால் மெலனியா டிரம்ப் இருக்கிறாரா என்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடோவுடனான சந்திப்பின் போது பேசிய டிரம்ப், ரஷ்யா உக்ரைன் போரில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க தன்னை தூண்டுவதில் தனது மனைவி மெலனியா ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். புதினுடன் சமாதான பேச்சுவார்த்தை எட்டிய போது தனது நம்பிக்கையை தன் மனைவி கேள்விக்குள்ளாக்கியதாக கூறினார். நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் மதவாதம் எந்த அளவிற்கு ஆபத்தானதோ அதே அளவுக்கு பிராந்தியவாதமும் ஆபத்தானது என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. AIMIM எனப்படும் அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிம் கட்சியின் பதிவை ரத்து செய்ய கோரிய மனு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மால்யா பக்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதச்சார்பின்மைக்கு எதிராக AIMIM கட்சி செயல்படுவதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அக்கட்சிக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் மையப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்த பொதுவான மனுவை தாக்கல் செய்யுமாறு பரிந்துரைத்தனர். அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பதற்காக பிராந்தியவாதத்தை வெளிப்படையாக ஊக்குவிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசமைப்பால் பாதுகாக்கப்படும் ஒரு மதச்சட்டத்தை ஒரு கட்சி பரப்புரை செய்ய உரிமை உண்டு என்றும், அதேவேளையில் ஒரு கட்சியின் வேட்பாளர் மதத்தின் பெயரால் வாக்கு சேகரித்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். சமூக ஊடகங்களில் தீவிரவாத சிந்தனையை பரப்புவது உபா எனப்படும் சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் அர்சலான் ஃபெரோஸ் அஹெங்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது அளித்த உத்தரவில் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தனர்.
சமூக ஊடகங்களில் தீவிரவாத கருத்துக்களை பரப்பியதற்காக அஹங்கரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்திருந்தது. முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் இந்தியாவின் டெங் ஜியோவோபிங் என ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில் பிறந்து இந்தியாவின் பிரதமரான நரசிம்மராவ் குறித்து நடைபெற்ற ஒரு சொற்பொழிவில் பேசிய சந்திரபாபு நாயுடு அவரை ஒரு சிறந்த ராஜதந்திரி என்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றிய தொலைநோக்கு பார்வையாளர் என்றும் புகழ்ந்துள்ளார். சுதந்திர இந்தியாவின் வரலாறு 1991 பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு முன்பு, அதற்கு பின்பு என 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக நாயுடு குறிப்பிட்டிருக்கிறார். 1991 தன்னுடைய துணிச்சலான பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் மூலம் இந்திய பொருளாதாரத்தை பெரும் நெருக்கடியிலிருந்து மீட்டதாக ராவை பாராட்டினார். 1991 இந்திய பொருளாதாரத்தை உலகமயத்திற்கு திறந்துவிட்டது. 1978 சீனாவின் செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர் டெங் சீன பொருளாதாரத்தை மாற்றி அமைத்ததற்கு ஒப்பானது என்று நாயுடு கூறியுள்ளார். தனி பெரும்பான்மை இல்லாத ஆட்சிக்கு தலைமை தாங்கினாலும் தன்னுடைய அரசியல் சாதுரியத்தால் அனைத்து கட்சிகள் மற்றும் கருத்தியல் தரப்புகளிடையே ஒத்திசைவை அவரால் ஏற்படுத்த முடிந்தது என்றார். நரசிம்மராவ் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றினார். அவருடைய சீர்திருத்தங்களின் பலனை நாம் இன்று அனுபவித்து வருகிறோம் என்றும் நாயுடு நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். புதிய NCERT-யின் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முகலாயர் ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகள் விரிவாகவும் வெளிப்படையாகவும் அதே சமயம் பழி சுமத்தாத வகையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வெளியிட்டிருக்கும் 8ஆம் வகுப்பிற்கான புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் முகலாய பேரரசின் ஆட்சி காலத்தில் நடந்த சில கொடுமையான சம்பவங்கள் இதற்கு முன் இல்லாத அளவிற்கு மிகவும் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக போர்களின் போது அவர்கள் பின்பற்றிய இரக்கமற்ற வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் வரலாற்றில் சில இருண்ட காலகட்டங்கள் பற்றிய குறிப்பு என்ற தலைப்பில் வரலாற்று நிகழ்வுகளுக்கு, கொடூரங்களுக்கு இன்று யாரும் பொறுப்பல்ல என்ற எச்சரிக்கையும் இடம்பெற்றுள்ளது. இந்திய வரலாற்றை மாணவர்கள் விரிவாகவும் நடுநிலையாகவும் அணுகக்கூடிய சூழலை உருவாக்கவே இந்த பாட மாற்றம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. CRPF எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 20 புதிய பட்டாலியன்களை கூடுதலாக சேர்க்க மத்திய உள்துறை அமைச்சகம் கொள்கை பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட கூடுதல் வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு அக்டோபரில் 35 பட்டாலியன்கள் CRPF கோரியிருந்த நிலையில் தற்போது 20 பட்டாலியன்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 22 பஹல்காம் தாக்குதல் மற்றும் அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த கோரிக்கை முக்கியமானதாக கருதப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்படும் இந்த CRPF படையினர் ஜம்மு காஷ்மீரின் புவியியல் அமைப்பு மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப சிறப்பு பயிற்சி பெறுவர். புதிதாக நியமிக்கப்படும் CRPF வீரர்கள் ஜம்மு காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும் VIP பாதுகாப்பு போன்ற பணிகளில் முக்கிய பங்களிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்கர் விருது வென்ற பிரபல திரைப்பட இயக்குநர் சத்யஜித் ரேயின் மூதாதையர் வீடு வங்கதேசத்தில் இடிக்கப்படும் அபாயத்தில் உள்ளது. ஒரு புதிய கட்டடம் கட்டுவதற்காக இந்த வீடு இடிக்கப்படுவதற்கு இந்தியா மிகுந்த கவலை தெரிவித்துள்ளது. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வங்கதேச அரசிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சொத்தை ஒரு இலக்கிய அருங்காட்சியகமாக மாற்றி அமைக்க உதவுவதாகவும் இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் இது மனதை உடைக்கும் செய்தி என்று குறிப்பிட்டு இந்த விவகாரத்தில் இரு நாடுகளின் தலையீடு வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாய்கள் மட்டுமல்லாமல் குதிரை, தேனீக்கள், மீன்கள், பாம்புகள், செம்மறியாடுகள் உள்ளிட்ட விலங்குகளால் கூட மனித முகங்களை அடையாளம் காண முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உதாரணமாக, ஒரு குதிரை உங்களை கடைசியாக பார்த்தபோது நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதை நினைவில் வைத்திருக்கும் என ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் செம்மறியாடுகள் பழக்கமான முகங்களை கண்டறிவதில் சிறந்தவை என்றும், மீன்களுக்கு காட்சிகளை தொடர்புபடுத்தும் மூளையின் பாகங்கள் இல்லை என்றாலும் அவற்றால் மனித முகங்களை பிரித்து பார்க்க முடியும் என்பது நிரூபணமாகியுள்ளது. இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் கியா நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட முதல் மின்சார காரான கேரன்ஸ் கிளாவிஸ் விற்பனைக்கு வந்துள்ளது. இதன் ஆரம்ப விலையாக 17,99,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
சமீபத்தில் இந்த நிறுவனம் 7 சீட்டராக அறிமுகப்படுத்திய கேரன்ஸ் கிளாவிஸ் நேரடியாக மின்சார காராகவே சந்தைக்கு வந்துள்ளது. ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் அதிகபட்சமாக 490 கிலோமீட்டர் வரை செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே EV6, EV9 ஆகிய மின்சார கார்களை கியா விற்று வந்தாலும் இந்தியாவில் அதிக அளவு கார் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பட்டியலில் ஹுண்டாயை பின்னுக்கு தள்ளி மஹிந்திரா நிறுவனம் 2வது இடம் பிடித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் மாருதி சுசுகி தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறது. மஹிந்திரா 2ஆம் இடத்திலும் ஹுண்டாய் 3ஆம் இடத்திலும் உள்ளன. டாடா மோட்டார்ஸ் 4வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளது. இருசக்கர வாகனங்களில் ஹீரோ மோட்டா கார் முதல் இடத்தில் உள்ள நிலையில் ஹோண்டா அதனை மிகவும் நெருங்கி 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து தென் அமெரிக்க நாடான உருகுவேவிற்கு வெள்ளரிக்காய், ஊறுகாய் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாகுபடி செய்யப்பட்ட வெள்ளரிக்காய்களை வினிகரில் பதப்படுத்தி உருகுவேவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இது இந்தியாவிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உலக சந்தையில் நிலைப்படுத்தும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றம் என்று அபேடா தெரிவித்துள்ளது. நாட்டின் வேலை வாய்ப்பின்மை விகிதம் ஜூன் மாதத்தில் மாற்றமில்லாமல் 5.6%ஆகவே நீடிப்பதாக மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முந்தைய மே மாதத்திலும் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 5.6%ஆகவே இருந்தது. நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 18.8%ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் சற்று அதிகரித்து 13.8%ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் வேளாண் பணிகள் குறைந்ததே வேலைவாய்ப்பின்மை அதிகரித்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் MBBS படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நவீன கலையரங்கம் கட்டும் பணியினை மா சுப்பிரமணியன் தொடக்கி வைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், போலி சான்றிதழ்கள் அளித்து மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்த 20 மாணாக்கர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர்களின் வருகை பதிவேடு தொடர்பாக அனுப்பப்பட்டிருந்த நோட்டீஸிற்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். எந்தெந்த மாணவர் எந்தெந்த சான்றிதழை இணைக்கவில்லையோ அந்த சான்றிதழை அவர்கள் இணைப்பதற்குரிய கால அவகாசமாக இந்த 2 நாட்கள் தரப்படுகிறது. இறுதிப் பட்டியல் வெளியிடப்படுகிற நாள் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு, ஜூலை 30 காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒன்றிய அரசாங்கத்தின் இந்த நிர்வாகம் லெட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே சின்ன காரணங்கள் தான். அதாவது மருத்துவர்கள் காலையில் வரும்போது பயோமெட்ரிக் வைக்கணும், போகும்போது பயோமெட்ரிக் வைக்கணும், சிசிடிவி கேமரா வைக்கணும், இந்த மாதிரிலாம் இதுக்கான காரணங்கள்லாம் நம்ம விளக்கங்கள் தந்தாச்சு. எல்லாத்தையும் ஏற்றுக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருப்புவனம் அஜித்குமார் காவல் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 5 தனிப்படை காவலர்களையும் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் கைதாகியுள்ள தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கரபாண்டி ஆகியோர் தற்போது மதுரை மத்திய சிறையில் உள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற்ற தாவேகாவின் முதல் மாநில மாநாடு விஜயின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நகர்வாக அமைந்தது. தற்போது கட்சியின் 2வது மாநில மாநாட்டுக்கு தாவேகா தயாராகியுள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடைபெறும் என்று தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள விஜய், வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளில் தாவேகாவின் மாநாடு நடைபெறுவது அரசியல் விமர்சகர்களால் உற்று நோக்கப்படுகிறது. விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது 2005இல் மதுரையில் மாநாடு நடத்தி கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. முக்கிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள வண்ணங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது. அந்த சபை சிவப்பு மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ள கொடியை உருவாக்கி 2023ஆம் ஆண்டு வர்த்தக முத்திரைக்கான பதிவை பெற்றுள்ளது. அதே வண்ணத்தில் தாவேகா கொடி இருப்பதால் குழப்பம் ஏற்படும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேகா கொடியில் உள்ள யானை சின்னத்தை அகற்றக்கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்த வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது கொடியில் உள்ள வண்ணத்திற்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கேரளாவில் ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு வழிவிடாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிக்கு போக்குவரத்து காவல்துறையினர் 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கண்ணூர் மாவட்டத்தில் குளத்தில் விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையோடு மருத்துவமனையை நோக்கி அந்த ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. அப்போது இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் மறித்தபடியே முன்னால் சென்றார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சைரனை ஒலிக்கவிட்ட போதும் வழியை மறைக்கும் விதமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டியுள்ளார். எனினும் நோயாளி உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதுகுறித்த வீடியோ ஆதாரத்தில் சம்பந்தப்பட்ட இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை கண்டறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்றதற்காக 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலங்களில் உலகளவில் வர்த்தகம் 5.3% வளர்ச்சி கண்டிருப்பதாக உலக வர்த்தக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பதில் வரி அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் கூட அமெரிக்காவில் இறக்குமதி 13.4% அதிகரித்துள்ளதாக உலக வர்த்தக நிறுவனம் கூறியுள்ளது. இதே காரணத்தால் ஆசியா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறிது வளர்ச்சி பதிவாகி இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொருட்களை அதிகளவு இருப்பு வைப்பதன் காரணமாக ஆண்டின் பிற்பகுதியில் சரக்கு வர்த்தகத்தில் மந்தநிலை தெரிய வருவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் உலக வர்த்தக நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அதிநவீன தொழில்நுட்ப சாதன பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் நின்ற இடத்தில் இருந்தே முழு வட்ட வடிவில் திரும்பும் கார், ஏர் டாக்ஸிகள், ரோபோ தொழிலாளர்கள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நவீன கால தொழிற்சாலை தேவைகளும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் பாலம் அமைக்கும் வகையில் இக்கண்காட்சி நடைபெறுகிறது. அமெரிக்க தொழில் நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளன. சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 20 புதிய பட்டாலியன்களை கூடுதலாக சேர்க்க மத்திய உள்துறை அமைச்சகம் கொள்கைப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட கூடுதல் வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு அக்டோபரில் 35 பட்டாலியன்கள் சிஆர்பிஎஃப் கோரியிருந்த நிலையில் தற்போது 20 பட்டாலியன்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 22 பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த கோரிக்கை முக்கியமானதாக கருதப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்படும் இந்த சிஆர்பிஎஃப் படையினர் ஜம்மு காஷ்மீரின் புவியியல் அமைப்பு மற்றும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப சிறப்பு பயிற்சி பெறுவார்கள். புதிதாக நியமிக்கப்படும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஜம்மு காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும் விஐபி பாதுகாப்பு போன்ற பணிகளிலும் முக்கிய பங்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் திரையரங்குகளில் 200 ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு அம்மாநில பட்ஜெட்டில் வெளியான நிலையில் அரசாணை வெளியாகியுள்ளது. இதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பவர்கள் 15 நாட்களுக்குள் அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. அரசாணையின்படி மல்டிபிளெக்ஸ் உள்ளிட்ட எல்லா வகையான திரையரங்குகளிலும் அதிகபட்ச கட்டணம் 200 ரூபாயாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் செயல்திறனை மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை வழங்குமாறு புகழ்மிக்க சாதனையாளர்களான கிளைவ் லாய்ட், விவியன் ரிச்சர்ட்ஸ் மற்றும் பிரையன் லாராவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ள அணியை மறுகட்டமைப்பு செய்வது தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரிய தலைவர் கிஷோர் ஷாலோ முன்னாள் வீரர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் டெஸ்மாண்ட் ஹேனஸ், ஷிவ் நாராயண் சந்தர்பால், இயன் பிராட்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 27 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை சந்தித்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் கிரிக்கெட் உலகை ஆண்ட அணி வீழ்ச்சியில் இருந்து மீண்டெழ வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்துள்ளனர். டொனால்டு டிரம்ப், புதின் இடையிலான தீவிர முறிவுக்கு பின்னால் மெலனியா டிரம்ப் இருக்கிறாரா என்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடனான சந்திப்பின் போது பேசிய டிரம்ப், ரஷ்யா உக்ரைன் போரில் விளாடிமிர் புதினுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க தன்னை தூண்டுவதில் தனது மனைவி மெலனியா ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார்.
புதினோடு சமாதான பேச்சுவார்த்தை எட்டிய போது தனது நம்பிக்கையை தன் மனைவி கேள்விக்குறியாக்கியதாக தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக 10,000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நியூயார்க்கில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்த காட்சிகள்தான் இவை. ரயில் நிலையத்திற்குள் புகுந்த வெள்ளம் ரயிலுக்குள்ளும் புகுந்ததால் இருக்கைகளின் மேல் ஒன்றைக் கொண்டு மக்கள் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டது. திங்கட்கிழமை இரவு வடகிழக்கு அமெரிக்கா முழுவதும் பெய்த கனமழையால் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் கனமழையால் பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதன் காரணமாக அன்றாட போக்குவரத்து கடும் பாதிப்புக்குள்ளானதால் அங்கு அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டது. மேலும் ஸ்காட்ச் பிளைன்ஸ் போன்ற நகரங்களில் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கியிருப்பது, மன்ஹாட்டனில் உள்ள சுரங்கப்பாதைகளுக்குள் வெள்ளம் புகுந்தது உள்ளிட்ட வீடியோக்கள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு நியூயார்க், வடகிழக்கு நியூ ஜெர்சி மற்றும் பென்சில்வேனியாவின் பல பகுதிகளில் குடியிருப்பாளர்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிளைன்ஃபீல்ட் நகரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் போது தம்பதியினர் சென்ற கார் அடித்து செல்லப்பட்டு அவர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கான சிறந்த நகரங்களுக்கான QS தரவரிசையில் இந்திய நகரங்கள் கணிசமாக முன்னேற்றம் கண்டுள்ளன. உலகளாவிய உயர்கல்வி ஆலோசனை நிறுவனமான குவாக்வாரலி சைமன்ஸ் நிறுவனம் உலகின் 150 நகரங்களை மதிப்பீடு செய்து 2026ஆம் ஆண்டுக்கான QS சிறந்த மாணவர் நகரங்கள் தரவரிசையை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் உலக அளவில் சியோல் முதல் இடத்தையும் டோக்கியோ 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. இதில் மும்பை நகரம் 98வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டை விட 15 இடங்கள் முன்னேறியிருப்பதன் மூலம் மும்பை உலக அளவில் முதல் 100 இடங்களுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளது. டெல்லி 7 இடங்கள் முன்னேறி 104வது இடத்தை பெற்றுள்ளது. பெங்களூரு 22 இடங்கள் முன்னேறி 108ஆம் இடத்திற்கும், சென்னை 12 இடங்கள் முன்னேறி 128ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. இந்திய நகரங்களின் முன்னேற்றத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை 2020இல் உலகளாவிய விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது மற்றும் மாணவர் மைய கற்றல் அணுகுமுறை முக்கிய காரணம் என்று QS தரவரிசை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்த செலவில் மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய நகரங்களுக்கான தரவரிசை பட்டியலில் டெல்லி உலக அளவில் முதல் இடம் பெற்றுள்ளது. ராஜஸ்தான் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 10,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். ராஜஸ்தானின் கோட்டா, பாலி, ஜோலார் மற்றும் தோல்பூர் மாவட்டங்களில் கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலி மாவட்டத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டிராக்டரில் சென்று ஆய்வு செய்தனர். ஜலோர் மற்றும் ஜோத்பூர் இடையே தண்டவாளங்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சபர்மதி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோட்டாவில் சம்பல் ஆற்றில் இருந்து அதிக நீர் திறக்கப்பட்டதால் தாழ்வான பகுதிகள் மூழ்கியுள்ளன. சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இதனால் 10,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜோத்பூரில் மின்சாரம் தாக்கி 2 பேரும், ரன்பூரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கல்லூரி மாணவியும் உயிரிழந்துள்ளனர். மீன்பிடிக்க சென்ற 7 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டார். ரன்பூர் பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். பாலி, கோட்டா, ஜோத்பூர், சித்ரோகர், நாகூர் மற்றும் அஜ்மீர் ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஜூன் மாதத்தில் இளைஞர்களின் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது. PLFS எனப்படும் தொழிலாளர் பங்கேற்பு குறித்த மாதாந்திர கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வேலையின்மை விகிதம் ஜூன் மாதத்தில் 5.6% பதிவானது. இதில் மே மாதத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. எனினும் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பின்மை
ஜூன் மாதத்தில் 15.3% அதிகரித்தது. இது முந்தைய மாதத்தில் 15% இருந்தது. ஆண்கள் வேலையின்மை 17.4% அதிகரித்தது. பெண்கள் வேலையின்மை 14.7% சற்றே அதிகரித்துள்ளது. தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், அதாவது 15 வயதுக்கு மேற்பட்டோரில் உழைக்கும் மக்கள் தொகையின் விகிதம் ஜூன் மாதத்தில் 54.2 குறைந்தது. இது மே மாதத்தில் 54.8 இருந்தது. கிராமப்புறங்களில் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 56.1%, நகர்ப்புறங்களில் 50.4% பதிவானது. இந்த புள்ளி விவரங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு சந்தை நிலைமைத்தன்மை காட்டிலும் இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு கிடைப்பதில் உள்ள சவால்களை எடுத்துரைக்கின்றன.